இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோய், இந்த கடைசியாக அந்த ஜன்னத்துல் பகீல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பத்ரு போர், உஹது போருடைய அந்த தியாகிகளுக்காக ஜனாதா தொழுகையில் நடத்தினாங்க, பாவ மன்னிப்பும் கேட்டாங்க. கேட்டுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே பகீலிருந்து நேராக என் வீட்டுக்கு வந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நேராக வந்த உடனே தலையை பிடிச்சிக்கிட்டு நான் வந்து வலின்னு துடிச்சிட்டு இருந்தேன். யார்? ஆயிஷா ரலியல்லாஹு தலைவலின்னு கத்துறாங்க. அப்போ என் தலை அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நீ ஏன் கத்துற? நான் தான் கத்தணும், எனக்கு தான் தலைவலி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அப்போ தானே வர்றாங்க, தெரியல. அப்போ சொல்லிட்டு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ எனக்கு முன் மரணித்தால், எனக்கு முன்னாடி நீ செத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு நன்மையை நல்லதாக இருக்கும். ஏன்னா நானே உன்னை குளிப்பாட்டி கஃன் அணிவித்து ஜனாசாவையும் தொழு வைப்பேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் மறுபடியும் இன்னும் ஒரு 4-5 நாளில் மௌத்தாக போகிறேன் அப்படிங்கிறது. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க புரிஞ்சிக்காம, என்னை நான் மௌத்தானதுக்கப்புறம் என்னுடைய நாளை தூக்கி நீங்கள் இன்னொரு மனைவி கொடுத்துருவீங்க, அதாவது இல்லைன்னா புதுசாக ஒரு திருமணம் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி வேடிக்கையாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதை கேட்டு ரசூலா அப்படியே சிரிச்சிட்டு கம்முன்னு இருந்தேன். ஏன் சொன்னாங்கிற ரசூலாவுக்கு தான் தெரியும். எனக்கு முன்னாடி நீ செத்துட்டீங்கன்னா நான் நல்லா இருக்கும், ஆனால் பின்னாடி இவங்க சிரமப்பட போகிறாங்கிறது ரசூலாவுக்கு தெரியும். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 34 வருஷம் பக்கமாக 30-40 வருஷம் பக்கமாக வாழ்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க அனுபவித்த வேதனைகள்லாம் வந்து இது அவங்களுக்கு பெட்டராக இருந்திருக்கும். ரசூல்லா கையால் கஃனை போர்த்தி ரசூல்லாவுடைய மக்ஃபிரத் அவங்களுக்கு கிடச்சி அவங்க போயிருப்பாங்க. இதை பார்த்துட்டு ரசூல்லா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து படுத்துக்கிறாங்க. தலைவலி பயங்கரமாக பிடிச்சிருச்சு. இதன் பின்னர் நோய் கடுமையாகி அதிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தாங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸு புகாரியில் 566வது ஹதீஸு, 5666 ஹதீஸு, அப்புறம் 7217வது ஹதீஸு இது.